எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா நான் வீடியோஸ் போடல. ஸோ இந்த வீடியோ எத பத்தி இருக்க போதுன்னா, டிசீஸ் மேனேஜ்மென்ட் பத்தி. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபார் ரிசர்ச் பர்ப்பஸ் ஒன்லி, நாட் ஃபார் செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் கன்சல்டேஷன். இந்த வீடியோல இன்னைக்கு டிசீஸ் மேனேஜ்மென்ட் பத்தி நம்ம ஓரளவுக்கு பேசிக்ஸ் நாலேஜ் கெயின் பண்ண முடியும். ஸோ அந்த கீ டாபிக்ஸ் என்னென்ன இருக்க போகுதுன்றத நான் ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன். இதுபடி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு த வீடியோ. Disease definition: disease is nothing but a change in day-to-day activities influenced by external cause by bacteria or virus or physiological factors. ஜென்ரலாக டிசீஸ் வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்காம, நம்ம உடம்பு வந்து நமக்கு ஒத்துழையாமல் இருக்கிறத டிசீஸ்னு சொல்லுவோம். அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் இருந்தால் அது பேர் டிசீஸ் கிடையாது. எக்ஸ்டர்னல் காஸ் வந்து பாக்டீரியா, வைரஸ் அல்லது ஃபிசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸாக இருந்தால் மட்டுமே அது டிசீஸ்னு சொல்லுவாங்க. The term disease itself describes the difficulty in ease. நம்ம உடம்புலன்னு இல்லை, நமக்கு வந்து கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கிறத டிசீஸ்னு சொல்கிறது. ஸோ இந்த டேர்ம் டிசீஸ்ன்றது இப்படி தான் வந்தது. டிசீஸ் காஸ் ஃபேக்டர்ஸ். ஃபஸ்ட்டில் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ். இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், வெக்டார்ஸ் வந்து டிசீஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அண்ட் செகண்டாக ஜெனட்டிக் ஃபேக்டர். ஒருத்தவங்களுக்கு ஒரு டிசீஸ் வந்தால் அது ஜீன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத ஜெனட்டிக் ஃபேக்டர் அல்லது ஜெனட்டிக் பேஸ்டு டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஹார்ட் அட்டாக் சொல்லலாம். ஹார்ட் அட்டாக் வந்தால் அவங்களுடைய வம்சாவளிக்கு வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் தேர்டாக என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். நம்ம சுற்றுச்சூழல் மூலமாக கூட நமக்கு டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் டெங்கு தான். அண்ட் ஃபோர்த்தாக லைஃப் ஸ்டைல் அண்ட் பிஹேவியரல் ஃபேக்டர்ஸ். நம்மளுடைய வாழ்க்கை முறையினாலையும் இந்த டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபிஃப்த்தாக ஃபிசியாலஜிக்கல் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ். ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு தொற்று பரவலாம் அல்லது வேறு ஏதாவது காரணிகளாக இருக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டிசீஸ் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் க்ரோனிக் டிசீஸாக டிசீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். ஒருத்தவங்களுக்கு க்ரோனிக் டிசீஸ் வந்துச்சுன்னா அவங்கள ஹெல்த் கேருக்கு அப்ரோச் பண்ணுறதா டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பங்கு. அதுக்கப்புறமா ப்ரிவெண்ட் அண்ட் மினிமைஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் க்ரோனிக் டிசீஸ். இது மாதிரி க்ரோனிக் டிசீஸ் எப்படி வராமல் இருக்கிறது, இந்த க்ரோனிக் டிசீஸோடைய எஃபெக்ட்ஸ் எப்படி நம்ம வந்து குறைக்கிறதுன்றத இந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நோயோடைய அறிவு எப்படி இருக்குன்றத இவங்க டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நோய்க்கான அறிகுறிகள், அந்த நோயினா எப்படி உருவாச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுக்கு எப்படி தானே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மருத்துவ உதவி ஏற்கனவே எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மருந்துங்களை கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிசீஸ் ப்ரிவென்ஷன். ஃபஸ்ட் எடுத்துகிட்டு டிசீஸ் ப்ரிவென்ஷனில் குப்பைகளை போடாதீங்க. டு நாட் லிட்டர் வேஸ்ட். குப்பைகளை ப்ராப்பராக டஸ்ட்பின்ஸில் போடணும். அண்ட் செகண்டாக நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணணும். சிம்பிள் எக்ஸசைஸ் மூலமாக நம்ம பாடியை என்றைக்கும் என்கேஜாக வச்சுருக்கணும். அண்ட் தேர்டாக ட்ரக் யூசேஜை கம்மி பண்ணிக்கணும். ட்ரக்ஸ் யூசேஜ் அண்ட் டொபாக்கோ யூசேஜ் வந்து அதிகமாக இருக்காமல் இருக்கணும். அண்ட் ஃபோர்த்தாக மஸ்கிட்டோஸ் வராமல் இருக்க நல்ல சுத்த தண்ணியை குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்கேயும் வாட்டர் பிளாக்கேஜ் ஆகாமல் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா டிஷ்ஷஸை 24 ஹவர்ஸ்க்குள்ளே வாஷ் பண்ணிடணும். அண்ட் அதுக்கப்புறமா வியர் நீட் அண்ட் ட்ரை க்ளோத்ஸ். அண்ட் ஃபைனலாக அண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், பி காம் அண்ட் ஹாப்பி. திஸ் இஸ் some of the points to lead a healthy life. இப்போ பார்க்க போகிறது 2 மெயினான டிசீஸ் மேனேஜ்மெண்ட் கவர்மெண்டல் ப்ரோக்ராம் இன் இந்தியாவை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் எடுத்தோட்டி ஐடிஎஸ்பி, இன்டிகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ் ப்ரோக்ராம். இது வந்து போத் அக்யூட் அண்ட் க்ரோனிக் டிசீஸை சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கும் டைம்லி ரெஸ்பான்ஸுக்கும் டிசீஸோடைய ட்ரெண்ட்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும், அந்த மானிட்டர் பண்ண ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிசீஸுக்கு வேக்சின்ஸு, டேப்லெட்ஸ், இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குதா அப்படின்ற பில்டு கெப்பாசிட்டியும் செக் பண்ணுறது. அண்ட் செகண்டாக என்ஹெச்எம், நேஷ்னல் ஹெல்த் மிஷன். ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்துட்டு யூனிவர்சல் ஆக்சஸ் டு ஹெல்த் கேர். அண்ட் செகண்டாக இந்த ஹெல்த் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, லைக் நியூ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பில்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறது. அண்ட் தென் ரெடியூஸ் மொர்டாலிட்டி ரேட் இன் போத் சைல்ட் அண்ட் உமன் அண்ட் மென். Disease prevention and control. Finally, promote health lifestyle. These are the objectives of NHM and IDSP. I hope you find some clarity. Thank you.